ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வாணி கார்த்திக் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான சாட்டர்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கி சாட்டர்டே தான், இருந்தாலும் ஸ்கூல் இருக்குது. பார்த்திங்கன்னா சாதத்துக்கு உல வச்சிட்டேன், அரிசியும் போட்டாச்சு, எக்கும் வேக வச்சாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன செய்ய போகிறோன்னா பாலக்கீரை ரைஸ் தான். பாலக்கீரை பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா பருப்பு போட்டு கூட்டோ இல்லை பொரியலோ பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி ரைஸாக பண்ணி கொடுக்குறப்ப டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிட்ருவாங்க. டீ போட்டுட்டேன். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீரை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாதமும் வெந்துருச்சு. சாதத்தை வடிச்சிட்டு டெய்லிலாம் இந்த மாதிரி சாதம் வடிக்க மாட்டேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா குக்கர்லேயே சாதம் வச்சுருவேன். இன்றைக்கி டைம் இருக்கனால சாதம் வடிச்சிட்டேன். சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா பருப்பு வேக போட்டுடலாம். இன்றைக்கி என்ன லஞ்ச் மெனுன்னு பார்த்திங்கன்னா முள்ளங்கி முருங்கைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல். தம்பிக்கு பாலக்கீரை ரைஸ் தான். இப்போ சாம்பாருக்காக முள்ளங்கி முருங்கைக்காயை கட் பண்ணிட்டு வெண்டைக்காயும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பாலக்கீரையை கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே கீரை குழம்புனா கிட்ஸுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. பாப்பா பார்த்திங்கன்னா கீரைனா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவா. ஆனால் என்னோடய பையன் கீரை அவ்வளோவா சாப்பிடவே மாட்டான். அவனுக்காகவே டிஃப்ரெண்ட்டாக யோசித்து யோசித்து செய்கிற மாதிரி இருக்கும். காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு பூண்டும் வெங்காயமும் கட் பண்ணிக்கலாம். காலையில் எழுந்தோடனே பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா அடுத்தடுத்து எல்லா வேலையும் செஞ்சிடலாம். எழுந்தோடனே இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு வீட்டில் என்னென்ன காய் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா ஸ்டவ்வுக்கிட்ட போய் சமைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த 1 வீக்குக்கு ஒரே நாளில் பிளான் போடுறது அதெல்லாம் சரி வராது. ஏன்னா நம்ம வீட்டில் கிட்ஸ் இருக்கனால அப்பப்போ அந்த பிளானில் சேஞ்ச் வரும். ஆனால் காயெலாம் பார்த்திங்கன்னா 1 வீக்குக்கு வாங்கி வச்சுக்குவேன். ஆனால் என்ன சமைக்க போகிறோங்கிறது அன்னன்னைக்கு தான் முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் கிட்ஸுக்கு பிடிச்சது தான் சமைச்சு கொடுப்பேன். பாலக்கீரை ரைஸ்க்கு பாலக்கீரையை முடிஞ்ச வரைக்கும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூட ஒரு 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி இது மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். குழந்தைங்களுக்கு வீக்லி ட்வைஸ் பாலக்கீரை ரைஸ் கொடுத்தா ரொம்ப நல்லது தான். இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வெண்டைக்காய் பொரியலுக்கு தேங்காய் பூ சேர்த்தாச்சு. வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடும். இப்போ பாலக்கீரை ரைஸ் ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கிராம்பு இது மட்டும் சேர்த்துடலாம். ஒரு 2 பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம். உங்கள் கிட்ஸுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் எதுவும் சேர்க்கல. சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரையும் சேர்த்துடலாம். இது நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வேகணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகாய் பொடி. நீங்கள் கீரை அரைக்கிறப்பயே மிளகாய் நிறையா சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா மிளகாய் பொடி போட தேவையில்ல. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வேக விட்டுடலாம். வேக விட்டுட்டு இப்போ ஆற வச்சுருக்கிற சாதத்தை கொட்டி கிளறிட்டோன்னா பாலக்கீரை ரைஸ் ரெடி. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்மளுக்கு இட்லி ஊற்றுற வேலை மட்டும்தான். இப்போ இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இட்லி ஊற்றி வச்சுட்டு தம்பிக்கு லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிட்டு திரும்ப நம்ம சாப்பிட்டுட்டு ஈரோடு வரைக்கும் ஒரு குட்டி ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு பிளானு. என் கிட்ஸுக்கு கொஞ்சமாக ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கணும். இது ஆடி மாதங்கிறதுனால கொஞ்சம் ஆடி தள்ளுபடியெல்லாம் போட்டிருக்காங்க. சமைச்சு முடிக்கங்காட்டியும் பார்த்திங்கன்னா பாத்திரம் இவ்வளோ சேர்ந்துருச்சு. லஞ்ச் பேக் பண்ணிடலாம். பாலக்கீரை ரைஸ், ஒரு எக்கு, கொஞ்சமாக வெண்டைக்காய் பொரியல். இதுதான் இன்றைக்கி என்னோடய பையனோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு லஞ்செல்லாம் பேக் பண்ணி பையனை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இனி பாப்பாவை குளிக்க வச்சுட்டு அவளுக்கு சாதம் ஊட்டிட்டு
ரெடி ஆகணும். தண்ணியும் பார்த்தீங்கன்னா, என்னோட பையனுக்கு இந்த மாரி டீடாக்ஸ் வாட்டர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவனுக்கு நெல்லிக்காய், புதினா அது 2ம் போட்டா அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால அதிகமா இந்த மாரி தான் ரெடி பண்ணி குடுப்பேன். குளிச்சு முடிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு ஈரோடு கிளம்பியாச்சு. ஈரோட்டுக்கு வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா பரணி சில்க்ஸ். ஈரோட்ல நெறைய கடை இருக்கனால எந்த கடையில ட்ரெஸ்ஸஸ் நல்லாருக்கும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஈரோட்லேருந்து என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா கலாமந்தூர். குட்டியா ஷாப்பிங் பண்ணிட்டு திரும்ப கிளம்பிட்டோம். வர வழியில பார்த்தீங்கன்னா காவேரி ஆத்துல நெறைய தண்ணி போகுது. அத கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் கொஞ்சமா வாங்குனால என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு காமிக்கல. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.